வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையுங்கள். குரு வாழ்க. பேரணி புத்தனன்று பெரியார் தேசநாதர் பொதுநோக்கி கவி குறைந்த திருமணங்களும் சுத்தமனம் நவீரனும் உயர்ந்த ஞானி உண்மைக்கு உயிரிட்ட சாக்கிடீஸ் நித்தியமாம் நிலையறிந்த ஞானிகளை எல்லாம் வணங்கி அன்றும் இன்றும் என்றும் நம்ம எல்லாம் வழிநடத்த ஆசான் அருந்தந்தை முற்போதனை வழங்கி இன்று 17/3/2025 திங்கட்கிழமை ஆசான் அருந்தந்தை அவர்கள் நான் ஒரு சிந்தனையை கொடுத்த இன்றைய தலைப்பு வகை வழக்கும் அருள்வாய். அதை பத்தி நாம இப்போ சிந்திக்கலாம். சாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சாமிஜி, நமக்கு துரோகம் பண்ணது கூட எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சாமிஜி ஒரு விளக்க சொல்றாரு, நாம செய்த தவறுக்கு கண்டிப்பா நாம அதை அனுபவிச்சுதான் தெரிவிக்க வேண்டும். இது இயற்கையுடைய நியதின்னு சொல்றாரு. அப்போ சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. கொஞ்சம் காட்டு வழியில போயிட்டே இருக்கிறான், திடீர்னு ஒரு பாம்பு ஒண்ணு அவனை கடிச்சிடுது. அது அவன் ஏற்கனவே செய்த பாவத்தின் விளைவு அந்த பாம்பு கடிச்சிச்சு. கொஞ்சம் அதை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. கட்சி வேணா பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த காட்டுக்கு ஓரத்துல ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவர் வைத்தியம் பார்ப்பாரு, ஒரு சித்த வைத்தியர். அவர்கிட்ட போய் கொண்டுட்டு போனா இவனை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. அப்ப பார்த்தோன்னா அவர் மருந்து கொடுத்து அந்த பாம்புடைய விஷத்தை எடுத்துட்டாரு. அவன் நல்லா ஆயிடும். அப்போ அந்த இயற்கை விதி என்ன, நாம செய்த தப்பு கண்டிப்பா நாம அதை அனுபவிச்சுதான் சொல்றாரு. அது சாமி சொல்றாரு, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கு அமைப்புக்கு ஏற்றபடி அப்போதுக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு இப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். ஏன்னா நாம ஒரு காரியத்தை செய்துட்டு தப்பான காரியத்தை செய்த போது சரியா வரணும்னு நாம நினைச்சோம்னா அது நம்முடைய தப்பு. ஏன்னு சொல்ற கடவுள் தன்மை என்னன்னு சாமி ஒரு கவியில சொல்றாரு, கண் காது மூக்கு வைத்து கதைக்க சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்மை சிறுமையாக்கி மேலும் புண்பட்ட நெஞ்சில் உடையவருக்கு கடவுள் தன்மை கர்மத்தின் வழியை ஏந்தி எழுதும் என்ற உண்மையினை உணர்த்திட வாரேன்னு சொல்றாரு. கடவுள் என்னன்னா நாம செய்த செயலுக்கு விளைவை கொடுப்பதுதான் இறைவன் சொல்றாரு. அப்புறம் இறைவன் நம்ம எதாவது தப்பு செய்துட்டு நம்ம கடவுளை மனிதனமா எல்லாம் சரியா கொடுன்னு சொல்றது நினைக்கிறது அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஆபீஸ்ல வேலை செய்ய நமக்கு உயர் அதிகாரி நமக்கு ஏதாவது கோபமா பேசிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அவரை தண்டிக்க முடியுமா? ஆனா அதை மனசு சொல்லிட்டு நம்ம போட்டுப்போம், இவரை நம்ம தண்டிக்க முடியாது. ஆனா நமக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு யாராவது தப்பு பண்ணா உடனே நம்ம தண்டிக்கிறோம். அதுதான் மனம். அந்த மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மனதை நம்ம ஒரு முகப்படுத்தி அதை சாமி வள்ளுவர் சொல்லுகிற போது சமன் செய்து சீர்திருத்தும் கோல் போல் அமைந்தொரு கோல் போடாமல் சான்றோர் கணிகிறார். இந்த மனசை ஒரு தராசு ரெண்டு பக்கமும் நம்ம பொருள் வைக்கும் போது நேரா நிக்கிறது போல நம்ம மனசு சரியா வச்சுக்கணும்னு சொல்றாரு. அப்படி வச்சு வைக்கும் போது நமக்கு அந்த இடர்பாடு இல்லாத துன்பம் இல்லாத ஒரு நிலையை நாம் உண்டாக்கி கொள்ளலாம்னு சொல்றாரு. அதனாலதான் சாமி சொல்றாரு, எத்தனையோ ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு 50 மாடு மேரி இருக்குது. அந்த 50 மாடுல தன்னுடைய தாய் பசு எது என்று தன் கன்று குட்டி போய் அந்த மடியில பால் அருந்தமா. அப்ப எப்படி கண்டுபிடிக்குது? அது மாதிரிதான் நாம செய்த செயலுக்கு விளைவு யார் மூலியமாவது நமக்கு அந்த தண்டனை வந்தே தீரும் சொல்ற. அப்போ அவங்கள நம்ம அதுக்கு என்னன்னா அவங்களை ஒரு கருவி ஆகுதுன்னு சொல்றாரு. அவர் மூலியமா ஏதோ ஒரு காரியம் நினைச்சு நமக்கு துன்பத்தை கொடுக்கும் போதும் அதை மன்னிக்கணும்னு சொல்றாரு சாமிஜி. அதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் பகைவனுக்கும் அருள்வாய்ன்னு சொல்றாரு சாமிஜி. அதனால வள்ளுவர் சொல்ற போது இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடுன்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்தாலும் அவரு வெட்டி தலை குனியும்படிக்கு நாம என்ன பண்ணா அவருக்கு நன்மை செஞ்சிருன்னு சொல்றாங்க. அடுத்துன்னு சொல்றாரு, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்தோ சால்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு நிலையில இருக்கும், ஒரு சத்சங்கத்தில் இருக்கும் போதும் நாம இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்தணும்னு சொல்றாரு. அப்ப நாம இந்த தவணை முறையை அறநகை பின்பற்றி அவங்களை மன்னிக்கலன்னு சொன்னா அது பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் சாமி இதுல கவியில சொல்றாரு, தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தரிக்கின்ற தன்முனைப்பு ஒழுது போகும். நம்ம தவம் பண்ண அந்த தன்முனைப்பு போகும்னு சொல்றாரு. தன்முனைப்பு ஒழுந்து போகும்
புதிய பாவ வினை எழா பழைய வினையும் போகும் சொல்றாரு. அப்ப சிவனிலே ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மன மயக்கம் மாயை ஏது. அந்த சிவனை நம்ம ஜீவனில உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மன மயக்க மாயை ஏது. இவ்வழியால் என்று உய ஏது வழியை உணர்ந்து கொள்வேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம தவம் பண்ண மற்றவங்க செய்த அந்த தவறை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும். அப்ப அறநெறியோடு வாழ்கின்ற போது நாம யாரையுமே குறை சொல்லாமலும் அவர்கள் செய்த தவற்றை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் எப்படி வரும்னா இந்த மனதை ஒழுங்குபடுத்துகிறது போதுதான் வரும். அந்த ஒரு நிலையை தான் சாமி நமக்கு இந்த தவ முறையும் இந்த அகத்தாயும் அகத்தவத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம நாள்தோறும் செய்ய செய்ய இந்த பக்குவம் நமக்கு வரும். அதனால பகைவனுக்கு அறியக்கூடிய வாய்ப்பு நமக்கு விட்டு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நீங்கள் அனைவரும் இரையாற்றி தருணாலும் ஆசான் அருள் தந்தையினுடைய அருளாசியோடு நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞான நேர்வழி அனைவரும் பல்லாண்டுதான் வாழ்க வளமுடன் வாழ்கவுடன் வாழ்க்கையை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி போராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.